ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிவாழ்த்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லாசியும் கருணையும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடைகளை தவிர்த்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே எங்களுடைய முதல் தந்தை தாய் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு தவறின் விளைவாக அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினான். இந்த பூமிக்கு அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீங்கள் பூமிக்கு சென்று விடுங்கள், அப்போது உங்களுக்கு என்னிடத்தில் இருந்து நேரான ஒரு வழிகாட்டல் வந்து சேரும். فَمَنِ اتَّبَعَ هُدَايَ فَلَا يَضِلُّ وَلَا يَشْقَى, யார் என்னுடைய அந்த நேரான வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிதவறி செல்லவும் மாட்டார், துர்பாக்கியசாலியாக ஆகிவிடவும் மாட்டார் என்று அல்லாஹ் இந்த உலகத்துக்கு மனிதகுலத்தின் மூல ஆணி வேறான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய துணைவியர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்ற நேரத்திலேயே அவர்கள் என்ன வழியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை அல்லாஹ் கொடுத்தே அனுப்புகிறான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம்தான். இன்னும் ஒரு வசனத்தில் وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ, யார் இஸ்லாம் இல்லாத ஒரு கொள்கையை எடுக்கிறாரோ தேடுகிறாரோ அது அவரிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, அப்படி அவர் எடுத்தால் அவர் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இங்கே சொல்லப்பட்ட இந்த 3 வசனங்களும் ஒரு பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது. மனிதன் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை, இந்த வாழ்க்கை தத்துவத்தை
அவனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பின்பற்ற வேண்டும். அதுதான் அவனை அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தோடு வாழுகின்ற நிலையை அவனுக்கு ஏற்படுத்தும். வேறு எந்த கொள்கைகளும் எந்த தத்துவங்களும் மனிதனுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அது முழுமையான நன்மையை வழங்க மாட்டாது என்பது தெளிவான உண்மையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை பற்றி அதற்குரிய வரைவிலக்கணத்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே, அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது நலவு நாடுதல் என்று சொன்னார்கள். மார்க்கம் என்றால் அது நலவு நாடுதல் என்ற பகுதியை கொண்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இது பற்றி ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ், மார்க்கம் என்றால் நலவு நாடுதல் என்று சொல்லுகிறீர்கள், அந்த நலவை நாம் யாருக்கு நாட வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹ் சில முக்கியமான விடயத்தை சொன்னார்கள். லில்லாஹ், நலவை அல்லாஹ்வுக்கு நாடுங்கள். வலி கிதாபின், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நலவை நாடுங்கள். வலி ரசூலி, அவருடைய தூதருக்கு நலவை நாடுங்கள். வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நலவை நாடுங்கள். வஆம்மத்திஹிம், அதிலே உள்ள பொதுமக்களுக்கு நீங்கள் நலவை நாடுங்கள் என்று சொன்னார்கள். மிக ஆழமாக மிக அதிகமாக நமது சிந்தனையை கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இது. அல்லாஹ்வுக்கு நலவை நாடுதல் என்பது அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதை குறிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மனித இனம் தொடர்பாக பல இடங்களில் பல குற்றச்சாட்டுகளை அல்லாஹ் வைக்கிறான். வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி விசுவாசத்தோடு நடப்பவர்கள் கொஞ்ச பேர் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறைப்படி, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனித இனம் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மனித குலம் தொடர்பான சில குற்றச்சாட்டுகளை இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹுவை அல்லாஹ்வாக மதித்து ஈமான் கொண்டு அவன் சொல்லுகின்ற அத்துணை காரியங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற மனோநிலை எங்களிடத்திலே உருவாகாவிட்டால் நாம் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் நலவு நாடவில்லை என்ற அந்த கருத்தை அது கொண்டு வரும். அல்லாஹ் தொழுமாறு சொல்லுகிறான், நன்மை செய்யுமாறு பணிக்கிறான், மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான், ஹலால் ஹராத்தை பேணுங்கள் என்று சொல்லுகிறான். விபச்சாரம் செய்யாதே, வட்டியிலே ஈடுபடாதே, யாருக்கும் அநியாயம் செய்யாதே, போதைப் பொருளிலே பங்கெடுக்காதே, இப்படி தடை செய்யப்பட்ட பல பகுதிகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதன் அந்த சிந்தனைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நலவு செய்கிறான் என்று அர்த்தமாகும். இரண்டாவது பகுதி வலி கிதாபி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நலவு நாடுதல். அந்த வேதத்தை சிந்திக்க வேண்டும், அது சொல்லுகின்ற ஆழமான அறிவுரைகளை வாழ்க்கையில் அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த குர்ஆனுடைய தூதை உலகம் முழுக்க முடியுமான அளவுக்கு பரப்ப வேண்டும். அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொருவருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது சொல்லுகின்ற ஏவல் விளக்கல்களை நமது வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் குர்ஆனுக்கு நாம் செய்கின்ற நலவாக அமையும். சொன்னார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கனவு, அதில் ரசூலுல்லாஹ்வுக்கு சில காட்சிகள் காண்பிக்கப்பட்டன. ஒரு மனிதன் காண்பிக்கப்பட்டான், அவனுடைய தலை மிக கொடூரமான நிலையில் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுவதும் மீண்டும் அந்த தலை சரியான நிலைமைக்கு வருவதும் மீண்டும் உடைக்கப்படுவதும், இப்படியே இந்த தண்டனை
தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இவர் யார் என்று ரசூலுல்லாஹ் தன்னை அழைத்து வந்த வானவர்களை நோக்கி கேட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? فَإِنَّهُ يَأْخُذُ الْقُرْآنَ فَيَرْفِضُهُ. இவர் யார் தெரியுமா? இவர் அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டவர். அல் குர்ஆனுடைய வேத ஆகமங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் பிழை என்று சொல்லாதவர். அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர், எடுத்துக்கொண்டவர். ஆனால் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட போதனைகளை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை. அவர் அந்த போதனைகளை புறக்கணித்தார், மறுத்தார். அதனால் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இங்கே அல்லாஹ்வுடைய வேதம், அது சொல்லுகின்ற போதனைகள், அது எதை நோக்கி எங்களை அழைக்கிறது, நாம் அதற்கு எந்த அடிப்படையில் விடை கொடுக்கிறோம் என்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஹதீஸினூடாக நாம் நினைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய பகுதிகளாகும். அதே போன்றுதான் அந்த ஹதீஸினுடைய மூன்றாவது நலவு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் நலவு நாட வேண்டும். அந்த நலவு என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நலவு செய்வது? அவர்களை நமது உயிரை விட நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் இந்த பூமியில் 23 வருட காலத்தை நபியாக வாழ்ந்து காட்டினார்கள். நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்குமான ஒட்டுமொத்த வழிகாட்டல்களையும் சொல்லி தந்து விட்டார்கள். அவர்கள் எதுவும் இந்த மார்க்கத்தில் இன்னொருவர் வந்து கண்டுபிடித்து நமக்கு சொல்லி நாம் பின்பற்றக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தை ஒரு குறையான நிலையில் ரசூலுல்லாஹ் விட்டு செல்லவில்லை. அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள். அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், ஆன்மீகமாக இருந்தாலும் சரிதான், சமூகவியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், வானவியல் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரிதான். உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அத்துணை துறைகளிலும் 100% வழிகாட்டல்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக இந்த சமுதாயத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபிகளார் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் போதனைகளை, அறக்கட்டளைகளை முழுமையாக மனிதன் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் உதவி செய்கிறார், நலவு நாடுகிறார் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நபிகளாரின் சுன்னா நமது வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டால், நபிகளாரின் வாழ்க்கை நமது வாழ்க்கையிலே காணாமலாக்கப்பட்டால், நிச்சயமாக நபிகளாருக்கு நாங்கள் நலவு நாடவில்லை என்ற அந்த குற்றவியல் பட்டியலில் நாம் சேர வேண்டிய ஒரு ஆபத்தான நிலை உருவாகும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்கள் இந்த விடயத்தில் நமக்கு மிக பெரும் முன் உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த கட்டத்திலும் நபிகளாரை சினம் கொள்ள வைக்கின்ற, நபிகளாரை கோபப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தை பிழையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. நபிகளாருடைய மஹப்பத்தை தமது மனங்களிலே ஆழமாக விதைத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு போதனைகளையும் உயிரை கொடுத்து மதித்தார்கள். அதை தம் வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த நடைமுறைப்படுத்தியதற்காக கிடைத்த மிக பெரும் சன்மானம் தான் அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார் என்ற அந்த மிகப்பெரிய சன்மானம் சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் இந்த பூமியிலே கிடைத்தது அல்லாஹ்விடத்தில் இருந்து. எனவே நபிகளாருக்கு நாம் செய்கின்ற நலவாக இந்த பகுதிகள் அடங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் தலைமைகள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சரியான நெறிமுறையில் முன் உதாரணங்களாக வாழுகின்ற தலைவர்களுக்கு நலவு நாட வேண்டும். அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றிய நல்ல தெளிவுகளை நாம் சொல்ல வேண்டும். இப்படி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களுக்கு நாங்கள் நலவு நாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த செய்தியின் ஆக கடைசியானதும் மிக முக்கியமான ஒன்றுதான் வஅம்மதிஹிம், பொதுமக்களுக்கு நலவு நாட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுக்கு நலவு நாட வேண்டும். இந்த மார்க்கத்தின் கவர்ச்சியான பகுதி, இந்த மார்க்கத்தின் மிக அற்புதமான பக்கம் என்பது
இன்னொரு மனிதனுடைய நிலவில் 100% பங்களிப்பை ஒரு மூமின் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு அம்சமாக மார்க்க நமக்கு பணித்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே யாராவது மக்கள் இஸ்லாத்தில் இணைய வந்தால் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவருக்கு இஸ்லாத்தை போதிப்பது இல்லை. கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களை சொல்லிக் கொடுக்கும் அதே நேரத்தில் அதனோடு இணைந்ததாக முஸ்லிமின் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டாயா, எனவே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீ நலவு நாட வேண்டும் என்ற இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்துதான் இஸ்லாத்திலே அவர்களை இணைத்துக் கொள்வார்கள். ஜரீர் பின் அப்துல்லா என்ற நபித்தோழர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திலே நுழைந்த கட்டத்திலே நபிகளாருக்கு நான் பையத் செய்த அந்த நேரத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்களை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நிபந்தனை போட்டார்கள். அந்த நிபந்தனை தான் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நலவு நாட வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய நிலவில் நான் பங்காளியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் ஷரத்தை எனக்கு இட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த நபித்தோடு சொல்லுகிறார். சில நேரம் நாங்க ஒருத்தரை இஸ்லாத்துக்கு எடுக்க கொள்ள கலிமா மாத்திரம் அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்களோடு மாத்திரம் அவரை நாம் இஸ்லாத்தில் நுழைப்பது மாறாக அவர் இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் நீ முஸ்லிம் ஆகிவிட்டால் அடுத்த முஸ்லிமுக்கு நீ எப்பொழுது நலவு நாட வேண்டும் என்ற இந்த உயர்ந்த சிந்தனையை அவரிடத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்க நமக்கு பணிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அழுகிறார்கள். ஏன் அழுதார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தொடர்பாக ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து, ஏ அல்லாஹ், இவர்களுடைய அடியார்கள், அவங்களை நீ தண்டித்தான் அது உன்னுடைய விருப்பத்துக்குரிய ஒரு விடயம், அவர்களை நீ மன்னித்தாலும் நீ மிகப்பெரிய கருணையாளன் என்ற இந்த வசனத்தை தன்னுடைய மக்கள் தொடர்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்குகிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன கருத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்குகிறார்கள். இதை உள்வாங்கிவிட்டு ரசூலுல்லாஹ் தன் உம்மத்தின் மீது உள்ள கவலையினால் அழுகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ், என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள், என்னை பின்பற்றிய என்னுடைய உம்மத், அவர்கள் நிலையுறுத்தினால் கடுமையான கவலையை வெளிப்படுத்தினார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து முஹம்மது இடத்திலே சென்று அவர் ஏன் அழுகிறார் என்று விசாரியுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் அவர்கள் அழுகிறார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கேட்டு வருமாறு என்னை அனுப்பினார் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ அலமு, நான் ஏன் அழுகிறேன் என்று என் ரப்புக்கு தெரியும் என்று சொன்னார்கள். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று முஹம்மது நபி இப்படி சொன்னார் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறான், முஹம்மது இடத்திலே போய் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் அவருடைய உம்மத்தை பொருந்திக் கொண்டே என்று சொல்லுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், இந்த செய்தியை சொன்னார்கள். இதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அமைதி அடைந்ததாக அந்த ஹதீஸ் முதல் நாங்கள் அறிகிறோம். எனவே தன்னுடைய சமுதாயத்தின் நிலவில் மறுமை நாளையில் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் எந்த அடிப்படையிலும் நரகம் நுழைந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு பொறுப்புணர்வோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகிறது. எனவே நாம் ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும்
சுயநலவாதியாக இருந்துவிட முடியாது. மாறாக ஒரு பொதுத்தன்மை நிறைந்தவராக மற்றவருக்கு எப்படியாவது நன்மைகளை அடையாளப்படுத்தி காட்டுகின்ற, நன்மை சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுகின்ற மனோபக்குவத்தை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்க நமக்கு ஆழமாக உணர்த்துவதை, ஏவுவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரா யாசிலே ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். ஒரு நபி அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய போதனைகளை முன்னெடுக்கிறார். அந்த நபியை பொய்ப்பிக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் அடுத்த நபியை கொண்டு அந்த சமுதாயத்திற்கு போதனை செய்கிறார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இப்படியான கட்டத்தில் அந்த ஊரினுடைய கடைசி கோடியில் இருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். இந்த நபியை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றுவதற்கு அவர் உள்ளத்தில் எந்த பணமும் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுமாறு சொல்லுகிறார். பின்பற்றுங்கள், உங்களுக்கு நலவு கிடைக்கும் என்ற அடிப்படை அந்த மக்களுக்கு அவர் போதிக்கிறார். அந்த மக்கள் இருந்த மனோநிலை அவரை அடித்து கூண்டு விடுகிறார்கள். அந்த நபிமார்களுக்கு அவர் உதவியாக இருந்து பேசியதற்காக அவரை அடித்து கொண்டு விடுகிறார்கள். அல்லாஹ் உடனடியாக உலகத்திலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர் மரணித்த உடனே கீழதுகுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்துக்குள்ள போ என்று அல்லாஹ் அந்த மனிதருக்கு சொல்லி விடுகிறார். அவர் சொர்க்கத்துக்குள்ள போய்த்தார், மௌத்தாகி கிடக்கிறார், உயிர் போய் விடுகிறது. அல்லாஹ் அந்த ரூஹுக்கு சொல்கிறான், நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் அதை சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னா தெரியுமா? கால ரப்பி, அதாவது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமுதாயம் எனக்கு கிடைத்த இந்த சன்மானம், எனக்கு கிடைத்த இந்த நன்மை இந்த சமுதாயத்துக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்று அவர் ஆனந்தப்பட்டதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். மௌத்தான ஒருத்தர் அவர் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். உடனே அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழை என்று சொன்னார். அந்த நேரத்திலே தன்னுடைய சமுதாயம் தனக்கு கிடைத்த அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்க வேண்டுமே, அவர்களும் அந்த நபியை பின்பற்றி இதற்கு கிடைத்த இந்த சன்மானம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு கவலையை அவர் பேசியதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் இன்னொரு மனிதன் நலவடைய வேண்டும் என்பதில் இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான உயர்ந்த சிந்தனையில் பயணிக்கிறது என்பதை இந்த வரலாற்று தகவல் நமக்கு உணர்த்துகிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் பிறருக்கு நலவு நாட வேண்டும் என்பதை அதிகமாக தூண்டுகின்ற மார்க்கமாகும். எனவே நமது வாழ்க்கையிலும் இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற அடிப்படையில் முடியுமான அளவுக்கு நாம் பிறருக்கு நலவு நாட வேண்டும். அதை போன்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவனுடைய வேதத்துக்கும் நாம் நலவு நாட வேண்டும். ஹதீஸிலே சொல்லப்பட்ட அடிப்படையில் இந்த நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன் என்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதை அதிகமாக தூண்டுகின்ற, உணர்த்துகின்ற ஒரு மார்க்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டது. அதிலே உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதிலே ஆக கடைசி படித்தரத்திலே உள்ளது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் மனிதனுக்கு இடையூறு செய்கின்ற அதாவது மரத்தையோ அல்லது கல்லையோ அகற்றி விட்டு செல்வதாகும். ஒரு மனிதன் துன்பப்படாமல் இருப்பதற்கு
வழி செய்வது, ஒரு மனிதனுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒன்றை அகற்றுவது, இது சுவனத்தின் நுழைவுக்கு ஒரு காரணியாகும். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கண்டார்கள். அவர் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை உருண்டு பிறண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று கேட்ட நேரத்தில் பாதையோரங்களில், சாலைகளில், மனிதனுடைய நடமாடுகின்ற இடங்களில் மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய மரக்கிளையை அகற்றி விட்டு சென்றவர். அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் சொர்க்கமாகும். இதிலே ஒரு மனிதனுடைய நலவு முக்கியமான ஒரு கருப்பொருளாக கையாளப்படுகிறது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு பெண்மணி தொடர்பாக. இரவு முழுக்க நின்று வணங்குகிறாள், வணக்கத்தின் அடையாளம். பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், நன்மையின் அனைத்து வாசல்களும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? துதி ஜாரஹா, தன் அண்டை வீட்டாளோடு மிக மோசமாக நடந்து கொள்வார். தனது பக்கத்து வீட்டாக்களோடு நேர்மையாக ஒழுங்காக நடப்பதில் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய வகையில் நடந்து கொள்வார். ஆனால் தொழுகையை விட மாட்டார், நோன்ப விட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலி பற்றி உங்களுடைய கருத்தியல் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட நேரத்தில் லா கைர ஃபீஹா, அவளிலே எந்த நிலவும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகவாசி தான் அல்லாஹ்வுடைய தூதர். தொழுத தொழுவை, நோற்ற நோன்பு, இவைகளுக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு நலவு செய்யாவிட்டாலும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்க நமக்கு உணர்த்துகிறது. நலவு செய்வது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். அதே நேரத்தில் தீங்கு செய்வது என்பது அது நரகத்தின் படுகொலில் நுழைகின்ற ஒரு பாரிய குற்றம் என்பது இந்த மார்க்கம் சொல்லுகிறது. மனிதனுக்கு செய்கின்ற பாவகாரியங்களில் இன்றைய காலத்திலே பெரியோரு இடத்தில் ஒரு தாக்கத்தை அடையாளப்படுத்தி இருப்பது போதை வஸ்து என்ற ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாகும். இந்த நாட்டினுடைய இறைமையை அசைத்துக் கொண்டிருக்கிறது. நிம்மதியாக வாழ முடியாது. நாளாந்தம் கொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த போதையில் இன்றைக்கு இளைஞர்கள் அள்ளுண்டு செல்கிறார்கள். ஒரு வெள்ளத்தில் குப்பைகள் செல்வதை போன்று இந்த போதையில் இளைஞர்கள் குப்பைகளாக அள்ளுண்டு செல்லக்கூடிய ஒரு அவலட்சணமான காட்சிகளை இன்று நாங்கள் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள், இஜ்தனிபு, நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள், உம்மல் ஹபாயித், அசிங்கங்களின் பாவங்களின் தாயை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பாவங்களின் தாய் என்பது எது என்பது அந்த வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். நசாய் என்ற நூலில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் இருந்தார், மிக பெரும் வணக்கசாலி, வணக்கத்தின் அடையாளமாக அந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர். ஒரு தடவை ஒரு பெண்ணினால் அழைக்கப்பட்டார். ஒரு சாட்சி சொல்வதற்காக வேண்டிய ஒரு விடயம் தொடர்பாக அழைக்கப்பட்டார். அந்த சாட்சி சொல்வதற்காக அவர் போகிறார். ஒரு இடத்தில் நுழைந்த போது திடீரென்று கதவு அடைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு கதவு, இரண்டாவது கதவும் திறக்கப்படுகிறது. அதில் நுழைகிறார். அந்த கதவும் அடைக்கப்பட்டது. உடனே முன்னுக்கு பார்க்கிறார், ஒரு அழகான பெண் அரைகுறை ஆடைகளோடு கவர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையனும் இருக்கிறார். அதே போன்று மறுபக்கத்திலே மது நிரம்பிய ஒரு குவளை இருக்கிறார். அந்த பெண் சொல்லுகிறார், இந்த மூன்றில் ஒன்றை நீ செய்ய வேண்டும். ஒன்று, இந்த பையனை கொலை செய்ய வேண்டும், அல்லது என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது இந்த மதுவை நீ குடிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மூன்றில் ஒன்று நடக்காவிட்டால் அது உன்னுடைய உயிரை எடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் என்று அச்சுறுத்துகிறார். இவர் யோசிக்காரு, விபச்சாரம் செய்வது பெரும்பாவம், கொலை செய்வது அதை தாண்டிய பாவம், இப்ப சின்ன பாவம் இந்த சாராயத்தை குடித்து கொள்ளலாம்னு சொல்கிறார். அப்படி நினைத்து அந்த சாராயத்தை குடிக்கிறார். போதை தலைக்கு ஏறியது. மீண்டும் மீண்டும் அந்த சாராயத்தை அருந்துகிறார். மீண்டும் போதை தலைக்கு ஏறியது. அந்த
பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறார். இரண்டாவது கட்டமாக அந்த பையனை கொலை செய்து விடுகிறார். இதை உஸ்மான் அலி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா யஸ்தமிஆன், அதாவது ஒரு மூமினுடைய கல்விலே அல்லது ஒரு ஈமானும் இந்த போதையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர மாட்டாது. ஈமான் உள்ளவன் போதையில் ஈடுபட மாட்டான், போதை இருக்கிற இடத்தில் ஈமான் வந்து சேர மாட்டாது என்று சொன்னார்கள். உண்மையில் இந்த போதையின் மூலமாக அனைத்து பாவங்களுக்கும் அதுதான் தலையாய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த செய்தியின் ஊடாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நமக்கு தெரியும், இன்றைய நாட்களிலே இந்தியாவில் ராஜஸ்தான் என்ற அந்த மாகாணத்தில் ஒரு 13 வயசு சிறுமியை 32 அயோக்கியர்கள் கற்பழிக்கிறார்கள். 5 நாட்களாக அந்த 13 வயது சிறுமியை 32 கயவர்கள், மனித வரலாற்றிலே மிக மோசமான ஒரு வரலாறாக, கரை படிந்த வரலாறாக பதிவாகி இருக்கிறது. இந்த 32 பேரும் 5 நாட்களாக அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளை இறந்து விடுகிறார். இந்த வன்கொடுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த போதை தான், இந்த போதை பழக்கம்தான். இன்றைய சமுதாயத்தில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கின்றன, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கின்றன. இந்த போதையினுடைய அடிமைப்பட்டவர் சில நேரங்களில் அதற்கு காசு இல்லாவிட்டால் கூட தன் மனைவியை கூட அடகு வைக்கின்ற நிலைமைக்கு முன்வந்திருப்பதை சமூக விடயங்களில் நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த போதையினுடைய தாக்கம் இன்று சமுதாயத்தை கருவறுத்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள், அதே போன்று பாடசாலை மாணவர்கள் இதிலே கடுமையாக இலக்கு வைக்கப்படுகிறார்கள். மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். சில ஊர்களில் கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மௌத்தானால் அவர்களுக்கென்று ஜனாசா அடக்கக்கூடாது, முஸ்லிம்களின் மையவாடிகளில் அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது. இப்படியான பல்வேறுபட்ட முடிவுகளை பல ஊர்கள் எடுத்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த போதையினுடைய தாக்கம் இந்த சமுதாயத்தை எந்த அளவு கருவறுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஃபஜ்தனிபு, இதை தவிந்து கொள்ளுங்கள். மின் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை என்று குர்ஆன் சொல்லுகிறது. போதையை பற்றி குர்ஆன் சொல்லக்கொள்ள ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானின் அருவருக்கத்தக்க வேலை என்று சொல்லுகிறது. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகிறான்? قال فخرج منها فإنك رجيم, நீ விரட்டி அடிக்கப்பட்டவன். இன்ன லஅனதி, என்னுடைய சாபம், என்னுடைய கோபம் மறுமை நாள் வரைக்கும் உன் மீது இறங்கிவிட்டது என்று அல்லாஹ்வின் சாபத்தின் அடையாள சின்னம் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் வேறுதான் இந்த போதை வஸ்து பாவனை என்று சொல்லுகிறான். எனவே இறைவனுடைய எதிரி, முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த எதிரி, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய லானத்துக்கும் சாபத்துக்கும் கோபத்துக்கும் இரையாக்கப்பட்ட அந்த ஷைத்தானின் செயலை ஒரு மூமின் செய்ய முடியுமா? ஒரு ஈமான் உள்ளவன் செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின், ஒரு மனிதன் ஈமானோடு ஈமான் இருக்கிற நிலையில் அவன் போதையை அருந்த மாட்டான். அது போதை எந்த வடிவமாக இருந்தாலும் சரிதான், எந்த பெயர்களில் இருந்தாலும் சரிதான், அவன் ஈமான் இருக்கிற நிலையில் அவற்றை அவன் பாவிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய சொல்றார்கள். அப்படி என்றால் அந்த பாவனை அவன் உள்ளிருக்கின்ற நேரத்தில், அது ஐஸ் போதையாக இருக்கலாம், கேரளா கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது மதுசாரமாக எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற நேரத்திலே அவனிடத்தில் உள்ள அந்த ஈமான், இறை விசுவாசம், இறை கோட்பாடு அவனை விட்டு கலட்டி எடுக்கப்படுகிறது. அந்த கலட்டி எடுக்கப்பட்ட நிலையில் தான் அவற்றை அவன் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலை அவனுக்கு மரணம் வந்தால் அவன் மின் அஹ்லின்னார், அவன் நரகவாசி என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள்ல
பெரிய நியமத்து என்ன தெரியுமா? இந்த பகுத்தறிவு தான். இந்த பகுத்தறிவையே அடமானம் வைக்கின்ற, அந்த பகுத்தறிவை இல்லாமல் ஒழிக்கின்ற இந்த போதைக்கு ஒரு மனிதன் அடிமையாகின்றான் என்றால் அவனை விட ஒரு மிகப்பெரிய பலவீனமானவன் உலகத்தில் வேறு யாராலும் இருக்க முடியாது. எனவே இது சமூகத்தின் மிகப்பெரிய கடமை. ஒரு சமுதாயம் அதில் நிகழ்கின்ற பாவங்களை மற்ற ஏனைய மக்கள் கண்டும் காணாமலும் ஆகிவிட்டால், நாம் பயன்படுத்தவில்லை, என் புள்ள பயன்படுத்தல, என்ற குடும்பத்திற்கு தொடர்பில்லை, யாரும் பயன்படுத்த நமக்கு என்ன என்ற இந்த சிந்தனையோடு இருந்தால் வருகின்ற அல்லாஹ்வின் தண்டனை முழு மனித சமுதாயத்தையும் உள்ளடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இது மிகப்பெரிய சமூக பணி. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட வேரோடும் வேரடி மண்ணோடும் களையெடுக்கப்பட வேண்டிய இந்த போதை என்ற இந்த அரக்கனை இல்லாமலாக்க வேண்டும். இதற்கு ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஊர் பிரமுகரும் முன்வர வேண்டும். இது அல்லாஹ் எங்கள் மீது சுமத்திய மிக முக்கியமான ஒரு அமானிதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த போதனைகளை ஒருவர் புறக்கணித்தால் மறுமையிலே அல்லாஹ் அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். அதே வேளை இந்த உலகத்திலே அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். இந்த போத வஸ்தில அடிமையான ஆக்களை பாருங்க, நிம்மதி இல்லை, எப்ப போலீஸ் வருவான், எப்ப புடிச்சு போவான், இப்படி பயங்கரமான நெருக்கடியான வாழ்க்கைக்குள் அவர்கள் அலைந்து இருக்கிறார்கள். மறுமை நாளையிலே அல்லாஹ் இந்த கண்ணை புடுங்கி எடுத்து விடுவார். கண் பார்வை அற்ற அந்தவர்களாக, குருடர்களாக அப்படிப்பட்டவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம் புறக்கணிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் ஒரு மூமினால் மீறப்பட்டால் மறுமையில் அல்லாஹ்வுடைய கண் பார்வையை இல்லாமலாக்கி ஒரு குருடனாகவே அல்லாஹ் அவனை எழுப்புவான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்து பார்க்கிறோம். எனவே இந்த போதை இந்த சமுதாயத்தை விட்டும் வேரோடும் வேரடி மண்ணோடும் களையெடுக்கப்பட வேண்டும். இதிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக கோரமான பாதிப்புகளாகும். பொருளாதாரம் மாத்திரமல்ல, நமது ஆரோக்கியம், உடல், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், சமுதாயம் என்று அத்துணை மக்களும் இந்த போதையினூடாக பாதிப்பை அனுபவிக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைத்து, ஒரு ஊராக ஒன்றிணைந்து மிக சாமர்த்தியமான முறையில், மிக தெளிவான சிந்தனையோடு, நல்ல அணுகுமுறையோடு இவற்றை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் பங்காளிகளாக ஆக வேண்டும். இது எங்கள் மீது அல்லாஹ் சுமத்திய மிக பெரும் சமுதாய அமானிதம் என்ற இந்த சிந்தனையோடு நாங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகமாக மாறுவதற்கும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிபணிந்து வாழுகின்ற அந்த உயர்ந்த தக்குவாவின் நிலையை இந்த சமுதாய உள்ளங்களில் அல்லாஹ் விதைப்பதற்கும் நாம் ஒவ்வொருவரும் காரணியாக ஆக வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.